வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் அப்படின்ற ஒரு குரூப் 2A மெயின்ஸ் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது இப்போ இந்த வீடியோ ரிலேட்டடான பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா ப்ரீவியஸ் வீடியோவை போயிட்டு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இப்போ இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற மாடல் சம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் ப்ரீவியஸ் வீடியோ ரிலேஷன்ஷிப் கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்டு வீடியோவிலே சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாமே மாடல் சம்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஐடியா இப்போ ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்லேருந்து கேட்டாங்கன்னா எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொஷினில் புனின்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம். ஓகே, அவங்க யாரோட டாக்டராம்? அவனியோட டாக்டராம். ஓகேங்களா? அப்புறம் இந்த சைடு யார் இருக்காங்களா? அமித்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம். அமித் யாருன்னா அவனியோட பிரதரான். ஓகேங்களா? அவனியோட பிரதரான். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஹவு அமித் அண்ட் புனி இஸ் ரிலேட்டட், ஹவு அமித்ஸ் ஃபாதர் இஸ் ரிலேட்டட் டு புனி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அவனியோட சன் யாருன்னா இந்த அவனியோட டாட்டர் பார்த்தீங்கன்னா புனி. அதே மாதிரி இங்கே அவனியோட பிரதரோட சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித். ஓகேங்களா? இப்போ இப்படி தான் இந்த ரிலேஷன்ஷிப் டயக்ராம் வரையணும். ஓகே, கொஞ்சம் உங்களுக்கு புரியலாம். இங்கே பாருங்கள், டீட்டெயிலாக இங்கே கீழே டயக்ராமாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவனியோட டாட்டர் புனி. அப்புறம் இங்கே அவனியோட பிரதரை இப்படி இந்த சிம்பிள் ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரோட சன் அமித். ஓகேங்களா? கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அமித்தோட ஃபாதர் எப்படி பூனிக்கு ரிலேட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? அமித்ஸ் ஃபாதர் ரிலேட்டட் டு பூனி. பூனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அமித்தோட ஃபாதர் அவங்க பூனி எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றத நம்ம கேட்கணும். ஓகேங்களா? அப்போ புனி எப்படி அவங்கள கூப்பிடுவாங்க நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல. இப்போ இது எங்கேருந்து வருதுன்னா தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கு வருது. ஓகேங்களா? தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகுது நம்மளுக்கு. ஸோ நம்ம தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷன் போகிறப்ப நம்ம என்னென்னு தான் கூப்பிடுவோம். அங்கே யாராக இருந்தால் மேலாக இருந்தால் அவங்க என்னென்னு கூப்பிடுவோம், ஃபீமேலாக இருந்தால் அவங்க என்னென்னு கூப்பிடுவோம். மேலே இருந்தால் அவங்க ஜஸ்ட்டு அங்கிள். ஓகேங்களா? மேலே இருந்தால் அங்கிள், இப்போ இதே ஃபீமேலாக இருந்தால் ஆண்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இவங்க இப்போ எந்த வழி சொந்தமாக வருது? அம்மா வழி சொந்தமாக வர்றதுனால என்ன அங்கிள்னு வராங்க? பேட்டர்னல் அங்கிள்னு அவங்க வராங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுவே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல அமித்தோட ஃபாதரை போட்டுக்கலாம், இந்த இடத்த புனின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ புனி எப்படி அமித்தோட ஃபாதருக்கு ரிலேட் ஆகிறான்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஏன்னா லாஸ்ட் வீடியோ யாரெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ன்ற ஆப்ஜெக்ட்டு இவங்க புனியோட எப்படி ரிலேட் ஆகிறாங்க அதுதான் நம்மளுக்கு கொஷின். ஓகேங்களா? கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். இதுக்கு இப்போ வாங்க நெக்ஸ்ட் மாடல் சம்முக்கு போகலாம். இப்போ இந்த மாடல் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாங்களா? இப்போ என்ன சொல்லிடலாங்கன்னா வந்தனான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க யாரோட டாக்டரா? விஷால் அண்டு வனிதாவோட டாக்டரா. ஓகேங்களா? விஷால் அண்டு வனிதாவோட டாக்டர் வந்தனா. ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அமித்ன்றவங்க யார்? வந்தனாவோட பிரதரோட சன்னா. இப்போ வந்தனாவங்கன்ற இவங்க தானே, இவங்களோட பிரதர் யார்? இப்படி போட்டுக்கலாம். அமித்ன்றவங்க இந்த வந்தனாவோட பிரதரோட சன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? இப்போ கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் அஃபாஸ்டஃபி போட்டு எஸ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? வனிதாவோட பொசஷன், வனிதாவோட பிரதர் இவங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பிரதரோட சன் யாருன்னு சொல்கிறாங்க. இந்த பிரதரோட சன் யாருன்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் அமித். ஓகேங்களா? இப்போ அதுதான் இப்போ கிளியராக எழுதியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். அந்த சம் பார்க்குறவங்க இன்னும் நம்ம டீட்டெயில்டாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம், இந்த ப்ரிப்போசிஷன் வச்சு எப்படி அந்த சம் போடலான்னு. ஓகேங்களா? இப்போ இதுதானே டயக்ராம். இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவ் இஸ் வந்தனா ரிலேட்டட் டு அமித். இது என்னது? தேர்ட் ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்குது. அப்போ என்னென்னு சொல்லுவாங்க, ஒரு ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க? இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரே பேரண்ட்ஸ் கீழே பிறந்தாங்கன்னா பிரதர் சிஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அவங்க பேரண்ட்ஸ்குள்ளே அவங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸு, ரெண்டு பேரண்ட்ஸுமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் வேறு அவங்களுக்கு இவங்களுக்கு தனி குழந்தை, அவங்களுக்கு தனி குழந்தைன்னா என்ன வரும்? அதே ஜென்ரேஷன்னா ஜஸ்ட்டு கசின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ புரியாதவங்க கீழே டயக்ராம் இருக்கும், அது இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே டயக்ராம் தான் இங்கேயும் நம்ம வரைஞ்சிருப்போம். ஓகேங்களா?
ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பார்க்கலான்னா, இந்த ப்ரிப்போசிஷன் வச்சு இந்த சம் வந்து எப்படி இவ்வளோ பெருசாக போகுது, அந்த ப்ரிப்போசிஷனை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அந்த ப்ரிப்போசிஷன் கான்செப்டை இந்த சம்மை வச்சுன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் எடுத்துக்கோங்க, மாடல் 7 எடுத்துக்கலாம். இந்த மாடல் 7ல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், என்னென்ன டெக்ஸ்ட் வருதுன்றதை ஃபஸ்ட்டு இப்போ கிராமட்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ கபில்னு சொல்லிட்டாங்க. இந்த கபில்ன்றவர் தான் யார், சப்ஜெக்ட்டுன்னு சொல்லலாம். சப்ஜெக்ட் அப்படி இல்லைனா என்னன்னு சொல்லலாம்னா நவுன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கபில் இங்கே இஸ்ன்னு வருது. இந்த இஸ்ன்றது தான் என்னது, நடுவில் இஸ்ன்றது தான் வேர்பு. என்ன இதில் வந்திருக்குன்னா ஸ்டேட் பொசிஷனில் வந்திருக்கு. ஓகேங்களா? வேர்பு ரெண்டாக வரும், ஒன்று ஆக்ஷன் பொசிஷனில் வரும், அப்படி இல்லைனா ஸ்டேட் பொசிஷனில் வரும். ஸ்டேட் பொசிஷனில் வந்தால் என்ன அர்த்தம்னா, இந்த வேர்புக்கு அடுத்தது வர எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே எதை ரிலேட்டடாக இருக்குன்னா இந்த ரிலேட்டடாக இருக்குன்றதை பற்றி தான் இந்த இஸ் வந்து ரீப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? தன்றது என்னது, இது வந்து ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ப்போம் பிரதர்ன்றது நவுனு. பிரதருக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் எல்லா ப்ரிப்போசிஷன் நம்ம எப்படி இந்த சர்க்கிள் ஷேப் போட்டு வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷனு, திரும்ப ஆஃப்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷனு, ஆஃப். அப்போ மொத்தம் இங்கே வந்து 1 2 3 4 ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. அப்புறம் இங்கே என்ன அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டு வந்திருக்கு. இது வந்து என்னன்னு சொல்லிக்கலாம்னா இந்த மித்தாவோட மதர், டைரக்ட் பொசஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ நம்ம டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? மித்தாஸ் மதர். ஓகேங்களா? ஓகே, மதரு, மித்தாஸ் மதரு. அப்புறம் அந்த மதரோட யாருன்னு சொல்கிறாங்க, மதரோட ஃபாதர். மித்தாஸ் மதர் ஆஃப்னு போட்டுருங்க ப்ரிப்போசிஷன். அப்போ இந்த ஆஃபுக்கு முன்னாடி இருக்க இந்த ஃபாதர்ன்ற வேர்டை யாரை எக்ஸ்பிளைன் பண்ணுது, இந்த மித்தாஸ் மதர்ன்றவங்கள பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ இந்த மித்தாஸ் மதர்ன்றவங்க தான் இந்த ஃபாதர்ன்ற ஒரு கேரக்டருக்கு வர ஒரு என்ன சொல்லலாம், இந்த ஃபாதர்ன்ற கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு நவுன் யாருன்னா இந்த மித்தாஸ் மதர் தான். அப்போ இப்போ இவங்களோட ஃபாதர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபாதர் இப்படி போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாஸ்ட் இருக்க ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம எத்தனை ஜென்ரேஷன் வரைஞ்சிட்டோம், மொத்தம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் இது போட்டுக்கலாம், இது செகண்ட் ஜென்ரேஷன் போட்டுக்கலாம், இது தேர்ட் ஜென்ரேஷன், 3 ஜென்ரேஷன் டயக்ராமு இதை வச்சே நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ மதர்ன்றனால எங்களுக்கு சர்க்கிள் போட்டுக்கலாம், ஃபாதர்ன்றனால எங்களுக்கு ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் இப்போ கொஸ்டின் வருவோம். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, கபில் இஸ் தி பிரதர் ஆஃப் சன் ஆஃப் ஒன்லி கிராண்ட் டாட்டர் ஆஃப் தி ஃபாதர் ஆஃப் மித்தாஸ் மதர். என்ன ரொம்ப தலை சுற்றுதுங்களா? இப்போ அதுதான், இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டா நீங்கள் லாஸ்ட்லேருந்து படிங்க. இப்போ இவன் லாஸ்ட்டில் யார் இருக்கான், இப்போ இங்கே தான் கபில்னு ஒருத்தன் இருக்கான். ஓகேங்களா? இன்னும் அது யாருன்னு தெரில. கபிலுக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வர கேரக்டருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பா, பிரதர் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லிட்டாங்க. பிரதர் ரிலேஷன்ஷிப்னால் என்ன இருக்கும், அப்போ இங்கே வந்து ஒரு இது போட்டுடலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்கொயரை வரைஞ்சி விட்ருவோம் நம்ம. இது யார் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்கொயர் நம்ம வரைஞ்சி விட்டோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கபில் இஸ் தி பிரதர் ஆஃப் சன் ஆஃப் என்ன சொல்கிறாங்க, சன் ஆஃப் ஒன்லி கிராண்ட் டாட்டர் யார், இந்த இவங்க மித்தாஸ் மதரோட அப்பாவோட ஒன்லி கிராண்ட் டாட்டரு. அப்போ இங்கேருந்து இங்கே வந்துடணும். ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே வந்துடணும். இப்போ இவங்க வந்துட்டால் இவங்க யார், ஒன்லி கிராண்ட் டாட்டர் ஆஃப் இந்த ஃபாதர், இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கவங்களோட ஒன்லி கிராண்ட் டாட்டரா. ஓகேங்களா? அப்போ ஒன்லி கிராண்ட் டாட்டர்னால் இவங்க என்ன தேர்ட் ஜென்ரேஷனில் வராங்க. அப்போ மித்தாவுக்கு இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? மிட்டாக்கும் இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா சிஸ்டர் பிரதர் ரிலேஷன்ஷிப்பு. அப்போ இவங்களோட சன்னு தான் யாருன்றாங்க, இந்த நம்ம வரைஞ்சிருக்க இந்த ஸ்கொயர் டயக்ராம்ன்றாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கொயருக்கும் இந்த கப்பிலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா பிரதர் ரிலேஷன்ஷிப்பு. அதான் நம்ம இப்படி போட்டாச்சு. எப்பயுமே இப்படி என்ன அர்த்தம்னா பிரதரு சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பு தான் நம்ம வந்து இந்த டயக்ராம், இந்த வந்து செமிகாலன் டயக்ராமை வச்சு நம்ம வந்து ரீப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? பிரதரு சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பு. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை ரீப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இதை வச்சு என்ன தெரிஞ்சிடலாம், இன்னொரு ஜென்ரேஷன் கீழே போகுது. அப்போ இந்த கப்பில்ன்றவங்க யார், 4th ஜென்ரேஷனு. ஓகேங்களா? ஸோ இதுதான் டயக்ராமு. இப்போ இந்த டயக்ராமை வச்சு நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாங்களா? ஓகே, இப்போ ஓரளவுக்கு இந்த டயக்ராம் நம்ம ரீப்ரசன்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து இங்கே வராங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து யார், இவங்க தான் வந்து மதரு, அவங்களோட கிராண்ட் ஃபாதர் வந்து இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இருக்கவங்க. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹவு இஸ் கப்பில் ரிலேட்டட் டு மித்ரா. ஓகேங்களா? இப்போ கப்பில் ரிலேட்டட் டு மித்ரான்னு கேட்குறாங்க. மித்ரா கப்பிலை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க.
ஓகேங்களா, அவ்வளோதான் சிம்பிள் கொஸ்டின். கபில் இந்த மித்ரான்றவங்க கபில் என்னென்ற உறவு முறையை வச்சு கூப்பிடுவாங்க. இப்போ இந்த கபில்ன்றவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு மேலுன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டே என்ன சொன்னோம், கூட பிறந்தவங்களோட ஒன்று ஆண் வாரிசாக இருக்கட்டும் இல்லை பெண் வாரிசாக இருந்தாலுமே அந்த அவங்க ஜெண்டரை வச்சு ஒரு பேர் சொல்லுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ மித்ராவும் இவங்களும் வந்து கூட பிறந்தவங்க. ஓகேங்களா, இப்போ இவங்களோட இந்த சர்க்கிளோட குழந்தை தான், இந்த சர்க்கிளோட பசங்க தான் யார், கபில்ன்றவங்களும் இந்த ஸ்கொயர்ன்ற ஒரு பாக்ஸுமே. ஓகேங்களா, அப்போ கபில்ன்றவங்க மேலுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ மேலுன்னு தெரிஞ்சால் அவங்களை என்ன உறவு முறையை வச்சு கூப்பிடுவாங்க, மருமகன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, மருமகன்னா இங்கிலீஷில் என்னது, நெஃப்யூ. ஓகேங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக புரியுன்னா அதோ பாருங்கள். இப்போ இந்த டயக்ராம் வச்சு நான் வரைகிறேன், உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கப்பிலும் இந்த இதுக்கும் இந்த கப்பிலும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த டயக்ராமில் என்ன வரைஞ்சிருப்போம்னா ஸ்கொயர்னு ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம். இந்த கப்பிலுக்கும் இந்த பாக்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப் என்னது, பிரதர், அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இவங்களோட சன்னுங்களாம் இவங்க. ஓகேங்களா, இப்போ இவங்களோட சன்னுங்களாம் இந்த ஸ்கொயரோட சன்னுன்னு தான் இவங்களன்னு ரீப்ரசன்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, இப்போ டயக்ராம் வச்சு போட்டால் இது ஃபஸ்ட் ஜென்ரேஷனு, இது செகண்ட் ஜென்ரேஷனு, இது தேர்ட் ஜென்ரேஷனு, இது ஃபோர்த் ஜென்ரேஷன். ஓகேங்களா, இப்போ உறவு முறை நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா இந்த மித்ராக்கும் இந்த கப்பிலுக்கும் உள்ள உறவு முறை என்னன்றதான் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இந்த மித்தாவும் இந்த ஸ்கொயரில் இருக்கவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னா பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, அப்புறம் இங்கே கப்பில்ன்றவங்க ஆணுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ கூட பிறந்த சகோதரன் அல்லது சகோதரியோட ஆண் வாரிசை என்னன்னு சொல்லுவாங்க, மருமகன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை தான் இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெஃப்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்போசிஷனை வச்சு இந்த டயக்ராம் வரைஞ்சோன்றதை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து கோரிலேட் பண்ணி சொன்னோன்றதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் மேஜராக இப்படி தான் வந்திருக்கும். இன்னும் 2-3 மாடல் சம்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வாங்க இன்னும் 2-3 மாடல் சம்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே போனாங்களா, நான் இந்த டயக்ராமே வச்சுருக்கேன். கொஸ்டின் அப்படியே நல்லா படித்து பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறாங்க, கவிதா அப்புறம் வந்து நிக்கிதாவும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ கவிதாவும் நிக்கிதாவும் ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் கான் டு தி மார்க்கெட் டுகெதர். 2 பேரும் வந்து சந்தைக்கு வந்து ஒன்றா போகிறாங்களாம். ஓகேங்களா, அப்போ கவிதா மீட்ஸ் ஹர் கிளாஸ்மேட். ஓகேங்களா, கவிதா அவங்களோட கிளாஸ்மேட்டை பார்க்குறாங்கன்னா அந்த கிளாஸ்மேட்டை வந்து நிக்கிதாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் சினாரியோ, இதுக்கு மேலே தான் ஃபுல்லாகவே வரப்போகுது. ஓகேங்களா, அந்த கிளாஸ்மேட்டை கவிதாவோட கிளாஸ்மேட்டை நிக்கிதாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம். எப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா தி டாட்டர் ஆஃப், ஓகேவா, தி டாட்டர் ஆஃப் த சிஸ்டர் ஆஃப் ஹர் பிரதர்ஸ் ஃபாதர். ஓகேங்களா, தி டாட்டர் ஆஃப் தி சிஸ்டர் ஆஃப் ஹர் பிரதர்ஸ் ஃபாதர். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த டயக்ராம் வச்சு பாருங்கள், டீட்டெயிலாக இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, இப்போ இந்த கவிதா, ஓகேங்களா, கவிதா அவங்களோட கிளாஸ்மேட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா தி டாட்டர், யாரோட டாட்டர்னா டாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதுதான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபஸ்ட்டு போட்டாங்க, டாட்டர் ஆஃப் தி சிஸ்டர். சிஸ்டர் இங்கே இருக்கா, ஓகே, யாரோட சிஸ்டர் ஆஃப் ஹர் பிரதர்ஸ் ஃபாதர். ஓகேங்களா, இவங்க அப்போ கவிதாவோட பிரதரு, இவங்க கவிதாவோட பிரதரு. ஓகேங்களா, கவிதாவோட பிரதரோட ஃபாதர். அப்போ அது யார், இவங்க கவிதாவோட அப்பா. கவிதாவோட அப்பாவோட தங்கச்சி, அந்த தங்கச்சியோட டாக்டர் தான் யாராம், இவங்க கிளாஸ்மேட்டு. சிம்பிளாக சொல்லலாம் இவ்வளோ தான். ஓகேங்களா, இப்போ கவிதாவோட அப்பா, கவிதாவோட அப்பாவோடைய தங்கச்சியோட மகள் தான் யார், அவளோட கிளாஸ்மேட்டு. அப்போ என்ன ரிலேஷன்ஷிப் வரும், ஆப்வியஸ்லி ஒரே ஜென்டராக தானே இருக்காங்க. இப்போ எடுத்துக்கிட்டால் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன் எடுத்துக்கிட்டால் இன்டர் ஜென்ரேஷனுக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்தால் நம்ம என்ன ஆப்ஷன் போகணும், கசின் பிரதர் கசின் சிஸ்டர்ன்ற ஆப்ஷன் போகணும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் ஒரே ஜென்ரேஷனாக இருந்தால் என்ன நேம் வரணும், இப்போ வேறு ஜென்ரேஷனாக இருந்தால் என்ன நேம் வரணும், அதை வச்சு நம்ம வந்து போய்க்கலாம். ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் மாடல் சம் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள், இதுதான் வந்து பிக்சர் சம்முன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பிக்சர் சம்மு பாருங்கள், சீயிங் தி பிக்சர். ஓகேங்களா,
சீயிங் எ பிக்சர், ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்களா, வந்தனா சொல்கிறாங்களா, என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஷீ லுக்ஸ் லைக் த ஒன்லி டாட்டர், ஓகேங்களா, தி ஒன்லி டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சன். அப்போ இதுலேருந்து நம்ம எத்தனை டயக்ராம் வரையலாம், ஓகேங்களா, இதுலேருந்து எத்தனை டயக்ராம் வரையலாம். இங்கே பாருங்கள், ஹீ இஸ் தி ஒன்லி டாட்டர், யாரோட டாட்டரு, ஒன்லி டாட்டர் ஆஃப் த கிராண்ட் மதர் சன்னு, ஓகேங்களா. அப்போ இவங்க தான் இவங்க தான் ஃபஸ்ட் ஜென்ரேஷனு, இது வந்து செகண்ட் ஜென்ரேஷனு, இது வந்து தேர்டு ஜென்ரேஷனு. தேர்டு ஜென்ரேஷனில் இருக்கவங்களாம் எங்கே இருக்காங்க, அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்கிறாங்க, ஓகேங்களா. இப்போ வந்தனா இதுதான் சொல்கிறாங்க, வந்தனா என்ன சொல்கிறாங்களே, ஷீ லுக்ஸ் லைக் த ஒன்லி டாட்டர், ஓகேங்களா, ஒன்லி டாட்டர் ஆஃப் மை கிராண்ட் மதர்ஸ். அப்போ இந்த அஃபாஸ்டஃப் எஸ் போட்டாலே டேரக்ட் ரிலேஷன்ஷிப் நம்ம போகணும்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா. ஸோ டேரக்ட் ரிலேஷன்ஷிப் போட்டாச்சு. இவங்க கிராண்ட் மதரை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம், கிராண்ட் மதரோட சன்னு, அந்த சன்னோட ஒரே டாக்டர், ஓகேங்களா. அப்போ இப்போ இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பு, கசின் ரிலேஷன்ஷிப். ஏன்னா என்ன ஜென்ரேஷனுக்குள்ளே வராங்க, அதை ஒரே தேர்ட் ஜென்ரேஷன் ஒரே ஜென்ரேஷனுக்குள்ளேயே வர்றதுனால என்ன உறவு முறையை வச்சுக்கலாம், கசின்ற உறவு முறையை வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இந்த மாடல் ஆஃப் சம்ஸ் மேஜராக வரும். இப்போ பார்த்துருக்கிறது வந்து இது என்னன்னு சொல்லலாம்னா பிக்சர் மாடல்னு சொல்லலாம், ஓகேங்களா. புகைப்படத்தில் இருக்க யாரோ ஒருத்தவங்களை பார்த்து இவங்க இந்த புகைப்படத்தில் இருக்கவங்க எனக்கு வந்து இந்த முறைப்படி வரும், இல்லை அந்த புகைப்படத்தில் இருக்கிற ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த உறவு முறை சொல்லிவிட்டு அப்போ நான் வந்து அந்த புகைப்படத்தில் இருக்கவங்களுக்கு என்ன உறவு முறை வரும் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு மாடல் ஆஃப் சம்மு. இப்போ லாஸ்ட் ஒரு மாடல் பார்த்துலாங்களா. இப்போ இந்த மாடல் பாருங்கள், இப்போ இந்த மாடல் என்னன்னு பார்த்துலாங்களா. ரிஷிஸ் மதர், ஓகேங்களா. இப்போ ரெண்டு கேரக்டர், ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் யார், ரிஷின்னு எழுதிக்கிட்டோம், ரிஷிஸ் மதர், ஓகேங்களா. ரிஷிஸ் மதர் இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மரியாஸ் ஃபாதர், ஓகே, ஒன்லி டாட்டர் ஆஃப் மரியாஸ் ஃபாதர். அப்போ இங்கே வரைஞ்சிக்கலாம் டீட்டெயிலாக. அப்போ மொத்தம் எத்தனை ஜென்ரேஷன் வருது, இங்கே வந்து 3 ஜென்ரேஷன் வருது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனு, செகண்ட் ஜென்ரேஷனு, தேர்ட் ஜென்ரேஷன் வருது, ஓகேங்களா. இப்போ ரிஷின்றவங்க தான் வந்து யார், தேர்ட் ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க. நம்ம இப்போ கரெக்டாக இங்கே தான் இருக்கோம். ரிஷியோட மதரு யாருங்களா, ஒன்லி டாட்டர் ஆஃப் மரியாஸ் ஃபாதரா, ஒன்லி டாட்டர் ஆஃப் மரியாஸ் ஃபாதரா. அப்போ ரிஷியும் இவங்களும் என்ன ரிலேஷன்ஷிப்பில் வரணும், ஒன்று இவங்க ஈக்குவல் டுவாக இருப்பாங்க, இவங்களோட பேர் தான் வந்து மரியாவாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் சகோதரி இல்லை சகோதரன் ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க, ஓகேங்களா. அப்போ இங்கே இருக்கார் யார், இவர் தான் வந்து மரியாஸ் ஃபாதர்ன்றவர், இவரே வந்து இங்கே இருக்கார் ஃபஸ்ட் ஜென்ரேஷனு, ஓகேங்களா. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மரியாஸ் ஹஸ்பண்டு, ஓகேங்களா, மரியாஸ் ஹஸ்பண்ட். அப்போ இவங்க வந்து ஒரு ஃபீமேலு. அப்போ இதை வச்சே நம்ம என்ன சொல்லிடலாம், இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான் சொல்லிடலாம், ஓகேங்களா. அப்போ மரியாஸ் ஹஸ்பண்டுக்கும் ரிஷிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. மரியாஸ் ஹஸ்பண்டுக்கும் ரிஷிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது, ஆப்வியஸ்லி அவங்க யாராக தான் இருப்பாங்க, ரிஷியோட பேரண்ட்ஸ் தான் வந்து மரியாவும் மரியாவோட ஹஸ்பண்டும், ஓகேங்களா. அதே தான் இப்போ பாருங்கள், கீழே இருக்க டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த பார்ட் சொல்லிட்டாங்க, ரிஷி அவங்க அம்மா அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மரியாஸ் ஃபாதரோட தனியாக அதை சொல்லியிருக்காங்க, மரியாஸ் ஃபாதரோட ஒன்லி டாட்டர் தான் இவங்க இந்த சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. மரியாஸ் ஃபாதரோட ஒன்லி டாட்டர் தான் இந்த சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ரிஷிஸ் ஹஸ்பண்டு அப்படின்னு ஒரு ஆளை உள்ளே புதுசாக கூப்பிட்டு வராங்க. அப்போ என்ன அர்த்தம், இங்கே ஒரே ஆள் தான் இருக்கான், இந்த ரிஷியோட மதர் தான் வந்து யார், மரியா, அந்த மரியா தான் யார், ரிஷியோட மதரும் கூட. அப்போ இந்த மரியா தான் யார், இவங்களோட ஹஸ்பண்டும் கூட, ஓகேங்களா. ஸோ இந்த மரியாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பிறக்கிற குழந்தை தான் யார், இந்த ரிஷின்றவங்க, ஓகேங்களா. உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சி நம்ம இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக இந்த சம்மை வந்து நம்ம இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் சம்மை வந்து சால்வ் பண்ணிடலாம். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிராமர் வைஸ் பார்க்கணும். கிராமர் வைஸ் போனோன்னா நம்ம பாட்டம்லேருந்து அப் வைஸ் போகணும், ஓகேங்களா. அப்படி இல்லை நான் டயக்ராம் வைஸ் ஜென்ரேஷன் வைஸ் போகிறேன்னா டாப் ஜென்ரேஷன்லேருந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் பார்த்துக்கணும். அப்புறம் கொஸ்டின் கேட்குறவங்க எந்த ஜென்ரேஷனுக்குள்ளே இருக்கிறாங்க, ஒரே ஜென்ரேஷனுக்குள்ளே இருந்தாங்கன்னா ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சலாம். அப்போ இன்டர் ஜென்ரேஷன், இப்போ செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து தேர்ட் ஜென்ரேஷன் கேட்குறாங்க, தேர்ட் ஜென்ரேஷன்லேருந்து செகண்ட் ஜென்ரேஷன் கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன உறவு முறையோ அந்த உறவு முறையை நம்ம போடணும்,
ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பார்ட் பி, அதாவது குரூப் 2A மெயின் சிலபஸில் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு கொடுத்துருக்காங்களே, அதே மாதிரி பார்ட் சியில் வந்து 5th டாப்பிக்காக என்ன வருமோ அந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.